அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 5/9/2025. திரையோதசி திதி நாளை அதிகாலை 3:13 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:38 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். மந்த யோகம் இரவு 11:38 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், கேது. கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? நவகிரக ஹோமம் செய்ய, மாடு வாங்க, பயணம் தொடங்க, கடன் பைசல் செய்ய, உறவினரை சந்திக்க, சொத்து விவகாரம் பேசி தீர்க்க, சிவபூஜை செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வலிமையான பெரிய சக்கரங்களை கொண்ட தேர் கடலில் ஓட முடியாது. அதுபோல கடலையே கடந்து செல்லக்கூடிய கப்பலானது தரையிலே ஓட முடியாது. அதுபோல அவரவர்களுக்கு உரிய இடங்களிலே அவரவர்கள் இருந்தால் அவரவர்கள் சிறப்படைவார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நம்முடைய பலம் எது, நம்முடைய பலவீனம் எது, நம்முடைய எல்லை எது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால தாங்க நம்ம சக்திக்கு உட்பட்டது எதுன்னு கண்டறிந்து அந்த இடத்திலேயே நிலையாக நின்று அங்கு பேரும் புகழுடனும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகத்தை தரக்கூடிய சந்திரன் அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அம்மா மேலே இன்னைக்கு பாசம் அதிகமாகும். அவங்கள பார்க்கணும் போல இருக்கும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் போல இருக்கும், அவங்கக்கிட்ட பேசணும் போல இருக்குங்க. அதே மாதிரி பழுதான வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீட்டில் பழுதான சில பொருள்களெல்லாம் மாற்றுவீங்க. சமையலறை சாதனங்கள், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி மரியாதை கூடுங்க. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு. ஆனால் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒரு முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தட்டில் சாப்பாடு இருந்தும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியலையே அப்படிங்கிற அளவுக்கு சனி பகவான் சில நேரங்களில் அலைச்சல்களை கொடுத்து கொண்டேயும் இருப்பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகம்தான். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தீங்க, இன்றைக்கி ரொம்ப உற்சாகமாக இருந்து சாதிப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முயற்சியில் வரும் தவறுகளால் பிழையில்லை.
பிழை வந்து விடுமோ என்று நினைத்து முயற்சிக்காமல் இருப்பதே மிகப்பெரிய பிழையாகும். ஆமாங்க, முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயலும் பொழுது தோல்வியடைந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. முயன்று தோல்வியடைந்து சில அனுபவ பாடங்களை கற்றுக்கொண்டு அதற்கடுத்த முயற்சியிலே மாபெரும் வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் புதனும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகள் இன்றைக்கி உங்களை தேடி வருங்க. பழைய நண்பர்களும் உறவினர்களும் கூடி வந்து பேசுவாங்க. சின்ன வயசில் நடந்த சில சுவையான சம்பவங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் கலந்து கட்டி பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வீடு மாறுறதுக்கு பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஏரியாவில் வீடு அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் விரையும், இன்னொரு பக்கம் கரையும், அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக குரு பகவான் இருக்கிறதுனால வியாபார விஷயங்கள் எல்லாமே நல்ல லாபம் இருக்குதுங்க. புது பிரான்ச் தொடங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், அவரும் நல்லா இருக்கிறதுனால புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நிஜத்திலும் சரி நிலத்திலும் சரி நாம் விரும்பியது முளைப்பதில்லை, ஆனால் விதைத்தது தான் முளைக்கும். ஆமாங்க, நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் தாங்க கிடைக்கும். நாம் நல்லது செய்தால் நல்லது விளையும். அதே போல் அவரை விதையை விதைத்தால் அவரை வந்து வளரும், புடலை வந்து வளராது. அதுபோல் நாம் நினைக்கிறது, நாம் என்ன செய்கிறோமோ அந்த செயல்களுக்கு தகுந்தாற் போல் நமக்கு வாழ்க்கை அமையுங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதையே செய்வோங்கிற நல்ல மனசோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், பணப்பற்றாக்குறை, குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணுங்க. ருசிக்கு சாப்பிடாதீங்க, பசிக்கு இன்றைக்கி சாப்பிடுங்க. ருசிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்று சரியில்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதையும் தாண்டி ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கடந்த 2 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அலுவலகத்திலையும் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும். வேலை சுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியோடு இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் அலைச்சல்கள்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களால மகிழ்ச்சியும் மனநிறைவும் இன்றைய தினத்தில் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நேர்மையான வழியில் செல்லுங்கள். ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிச்சல் இருக்காது. ஆமாங்க, நேர்மையாக நடந்துக்கிறவங்க ஊரில் ஒருத்தவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் நாம் பயணம் செய்யும் பொழுது கூட்டம் பெருசாக இருக்காது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நெருக்கடி நேரத்தில் கூட குறுக்கு பாதையில் பயணிக்காமல் நேர்வழியில் சென்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. முடிக்க முடியாதுன்னு நினைத்த சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. முடியாதுன்னு மலைச்சி போய் நின்ன சில விஷயங்களும் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து சனி பகவானுடைய பார்வையை வாங்கிட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால பெற்றவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஆர்வக்குளாரில் அவங்க ஏதாவது அறிவுரை ஆலோசனை சொன்னாங்கன்னா அதுக்காக சலிச்சிக்காதீங்க. அதெல்லாம் அந்த காலம் உங்கள் காலம் மாதிரி இந்த காலம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் அவங்கள நீங்கள் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சின்னதாக ஒரு மினுமினுப்பு முகத்தில் தெரியும், ஒரு தேஜஸ் தெரியும். ட்ரெஸ்ஸிங்கில் கூட இப்போல்லாம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. மேட்சாக இப்போல்லாம் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நெருங்கிய நண்பர்கள் ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ளார இருக்குதுன்னு உங்களை பார்த்து சில நேரங்களில் வேடிக்கையாகவும் சொல்லுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. பங்குதாரர்கள் புதுசாக யாராவது வரத்துக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது, வந்தால் பேசலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. வயதில் குறைவானவங்களாக இருந்தாலும் புதுசாக யாராவது வேலைக்கு சின்னவங்க யாராவது சேர்ந்தால் கூட அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு திறமை இருந்தால் அதை கூச்சம் இல்லாமல் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்குறவங்க நீங்கள் தாங்க. இன்றைக்கி அது மாதிரி சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சந்தோஷத்தில் கைகுலுக்கும் 5 விரல்களை விட சங்கடத்தில் கண்ணீரை துடைக்கும் ஒரு விரலே மிகச்சிறந்த விரலாகும். ஆமாங்க, கஷ்டப்படுற காலத்தில் கை தூக்கி விட்டவங்க, அதே மாதிரி ஆறுதலாக 4 வார்த்தை பேசினவங்க, ஓடி என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவுனவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டீங்க. உள்ளுக்குள்ளார இதயத்துக்குள்ளார அழகாக இவங்களெல்லாம் பொத்தி பொக்கிஷமாக வைத்து நன்றி மறவாமல் குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டிலேயே இன்றைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் சாதகமாகும். சில நேரங்களில் ராசியாக பேசி முடிச்சிடலாங்க. நீங்களே ஏதோ அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்று சொன்னீங்க, நானும் ஏதோ பேசிட்டேன், எதுக்குங்க நமக்குள்ளார எல்லாம் ஒருத்தவங்க முகத்தில் முடிச்சு தானே ஆகணும், பேசி தீர்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருத்தமான ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தை பெருசுப்படுத்துறதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு யோசித்து அதற்கான வேலைகளில் நீங்கள் இறங்குவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். அதே போல் மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகளோடு இருந்து வந்த தொந்தரவுகள்
வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அமைதியாக இரு. அதற்கு பெயர் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்பொழுது எச்சரிக்கையாக இரு. அதற்கு பெயர் விவேகம். ஆமாங்க, இப்போல்லாம் நீங்கள் அந்த விவேகத்தை தான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. யாராவது எதாவது நம்மளை அப்படி இப்படின்னு புகழ்ந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க எதில் கொண்டு போய் நம்மளை திணிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. இது மாதிரி புகழ்ந்து தான் நம்மக்கிட்ட எல்லோரும் வேலையை வாங்கிட்டாங்க. இப்போ வந்திருக்கிறவங்களும் அதே வேலையை பின்பற்றுறாங்களே. எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் புகழ்ச்சியாக இருந்தாலும் இகழ்ச்சியாக இருந்தாலும் பொறுமையாக உற்று நோக்குபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் தாங்க. அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி சந்தித்து பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி சூடு பிடிக்குங்க. பற்று வரவு அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி கொஞ்சம் சரியாகி உத்தியோகத்தில் உங்கள் பேர் நிலச்சி நிற்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. என்ன தான் இருந்தாலும் இந்த கண்டகச்சனை இருக்கு இல்லைங்களா, அது எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோ, அல்லது வாழ்க்கையே இப்படியே போயிடுமோ, நமக்கு பின்னாடி வந்தவங்க, நம்மக்கிட்ட ஆலோசனை கேட்டவங்க, நம்ம கூட படிச்சுட்டு இருந்தவங்க, நம்ம கூட காலேஜில் படித்தவங்க, அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நாம் இங்கேயே இருக்கிறோமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தெரிந்ததை சொல்லுங்கள், தவறில்லை. ஆனால் எல்லாம் தெரிந்ததைப் போல சொல்லாதீர்கள், பேசாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே தெரிஞ்சதை பேசுவீங்க. தெரியலன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா வயதிலேயும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கேந்திரத்தில் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கடந்த காலத்தில் உங்களால் பலனடைஞ்ச ஒரு சிலர் இப்போ நல்லா இருக்காங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புது வாடிக்கையாளர் வருவாங்க. பங்குதாரர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேற்கொண்டு முதலீடு செய்கிறது, மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அப்படிப்பட்ட சந்திரன் தன் வீட்டை தானே பார்க்குறார், உத்தியோகஸ்தானத்தையே பார்த்துட்டு இருக்கார். அதனால் இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். புதுசாக ஏதாவது
முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு வாங்கிறது கட்டுறதுக்கு பேங்க் லோன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நல்லதெல்லாம் நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எந்த ஒரு செயலும் போதித்தால் புரியாது, பாதித்தால்தான் புரியும். பக்கம் பக்கமாக நம்ம புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் படிக்கலாம், அதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் யதார்த்தமாக நாம் ஒரு வேலையை இறங்கி செய்யும் பொழுது தான் அதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருங்க. அதனால தாங்க ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவித்து அந்த சிக்கல்களை எதிர்கொண்டு அதில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. செலவு தான், சுப செலவு தான். சந்தோஷத்துக்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறார். உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலம், வெளிநாட்டில் படிக்கிறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அவங்க பிரியறதுக்கான வாய்ப்புகள், அதெல்லாம் நன்மைக்கு தான். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு சில கனவுகள்லாம் வரும். என்ன நாம் எதுவுமே யோசிச்சதே இல்லை, இப்படிலாம் கனவுகள்லாம் வந்துட்டுருக்குது அப்படிங்கிற யோசனைகளும் இருக்கும். நேரம் கிடைச்சதுன்னா பிரதோஷ விரதம் கொஞ்சம் இருக்கிறது நல்லது. அல்லது பிரதோஷ தினத்தன்று மாலை நேரத்திலே சிவாலயம் சென்று நந்தி பகவானையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க சூரியன். அவர் வலுவாக உட்கார்ந்துருக்காருங்க. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கெல்லாம் உங்களோட யாருமே வாதாட முடியாது, விவாதத்தில் கலந்துக்க முடியாது. யாராக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நேரங்காலம் பிரகாசமாக இருக்குதுங்க. வியாபாரம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் இன்றைக்கி வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியோடு இன்றைக்கி சில வேலைகளை முடிப்பீங்க. அதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்களை அழைத்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பார்ப்பதற்கு கண்களை படைத்த இறைவன் பார்க்காமல் இருப்பதற்கு இமைகளையும் படைத்திருக்கிறான். இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்துபவர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எதை பார்க்கணுமோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் திரும்பவே மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஒரே குறிக்கோளுடன் நேர்மையாக பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிநாதன் ராசியை பார்க்குறார். அப்படி இருந்தாலே பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள், வீட்டு வரி, குடிநீர் வரி, அதுக்கடுத்து வருமான வரி எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. மேற்கொண்டு ஏதாவது லோன் எடுத்து
சொத்து, வீடு, ஃப்ளாட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற யோசனைகள், அதற்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் அறிமுகமாகுவாங்க. ஒரு காலத்தில் உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்க, உங்களை மதிக்காமல் இருந்தவங்கெல்லாம் அவங்களா தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களை எப்போ தனிப்பட்ட வகையில் சந்திக்கலான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு சூரியன் உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்காருங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து விவகாரங்களும் ஒரு முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினை இதெல்லாமே சுமூகமாக முடிஞ்சு முன்னோர்கள் மூத்தோர்களின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெளியில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றுமே சண்டை இல்லாமல் வரும் சமாதானமே நிலைத்து நிற்கக்கூடியது. ஆமாங்க, அடிதடிங்களாட்டா அதெல்லாம் நமக்கு என்னத்துங்க, என்னத்தை அள்ளிட்டு போக போகிறோம். அப்படி இருக்கிறதுனால சமாதானமாக போயிடுவோம். சண்டைலாம் தேவையில்லை அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சண்டையை சட்டை செய்யாமல் சமாதான கொடியை பறக்க விட்டு விடுவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே, ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, எதை எடுத்தாலும் தள்ளி போகுதே, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லையான்னு சில நேரங்களில் அழுத்து கொள்வீங்க. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும். அதனால் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கவலைப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி தெம்பாக இருப்பீங்க, சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டது எல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறது ஒரு வகையில் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பயன்படுத்துங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பரிகாரமாக இன்றைய தினம் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புண்ணியங்கள் அழிவதும் இல்லை, பாவங்கள் கழிவதும் இல்லை, நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும். ஆமாங்க, பரிகாரங்கள் செய்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு மன தெளிவையும் அந்த விதைத்ததையும் நினைத்ததையும் அனுபவிக்கிறதுக்கான சக்தியை நாம் அடைவதற்காகவும் மனோபலத்தை அடைவதற்காகவும் நம்ம பரிகாரங்கள் எல்லாமே செய்கிறோங்க. மற்றபடி உதிக்கும்போது விதித்த கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்றைக்குமே மாறாதுங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஒரு சித்தரை போல ஒரு புத்தரை போல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக முடியுங்க. பழைய பொருட்களை கொடுத்துட்டு புது பொருட்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர், அதுக்கு அடுத்ததாக மொபைல் ஃபோன் இதெல்லாம் கூட புதுசு கிடைக்கிறது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியில் சின்னதாவது ஒரு இடம் வாங்கி போட்டோம்னா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமே, உதவிகரமாக இருக்குமே அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அது மாதிரி சிலது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. உறவினர்களுடன் கலந்து கட்டி சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க கூட இன்றைக்கி மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதோ அல்லது அது தொடர்புடன் இங்கே ஏதாவது வியாபாரம் தொடங்குறதோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இன்றைக்கி இறங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முற்களும் கற்களும் நெருடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டே தான் இருக்கும். ஆமாங்க, முட்கள் இருக்குது அப்படின்னு நாம் உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது. கற்கள் இருக்குது அப்படின்னு நாம் ஓரமாக ஒதுங்கிட முடியாது. வாழ்க்கை பாதையில் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் கடந்து போன பிறகு பூக்களும் வாழ்க்கை பாதையிலே நமக்கு எல்லா வகையிலும் ரசித்து இன்பத்தையும் கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு கடினமான பாதைகளை தேர்ந்தெடுத்தாலும் முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்ற முடிவோடு எங்கும் எப்போதும் கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொண்டு சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அவருடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால நினைச்சது நடக்கும். பிள்ளைகளுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். மகளுக்கு நல்ல வரணமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நீங்கள் மணமகள் தேடுறீங்கன்னா நல்ல குடும்பத்திலேருந்து மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பெரியவங்களையும் இன்றைக்கி சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபமாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய வேலையாட்களால் இருந்த இந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகுங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு சலசலப்பை விட கலகலப்புகள் அதிகமாகுங்க. என்னதான் எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த 7.5 சனியில் ஜென்மசனி விட மாட்டேங்கிறார் இல்லைங்களா? ரொம்ப நேரம் சிரிக்க விட மாட்டேங்கிறாரு. ஒரு நல்லது நடந்தால் உடனே இன்னும் ஒரு போராட்டமான செய்தி வருது. அப்புறம் அதையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. மற்றபடி விஐபிகளால் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சின்ன சின்னதாக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் வாமன அவதாரம் எடுத்த அற்புதமான அவதார திருநாள் இன்றைய திருநாள். ஓணம் பண்டிகை உலகெங்கும் இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ மகாபலி சக்கரவர்த்தி பூலோகத்திலே புவிக்குள்ளே தன்னுடைய மக்களெல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்வையிடுவதோடு மட்டுமில்லாமல் தன் மக்களுக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி கொடுத்து ஆசீர்வதித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இன்றைய ஓணம் பண்டிகை திருநாளாகும். அதனால தாங்க இன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, புத்திசாலித்தனம் வேணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகை இருக்குது. ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பண்டிகையாகவும் இந்த பண்டிகை இருக்குதுங்க. அதே போல் நாளைய மறுநாள், அதாவது
7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் வருதுங்க. அந்த சந்திர கிரகணம் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 அதே போல் நள்ளிரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணம் நடக்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கும்பராசியாக இருந்தாலும் சரி, மீனராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அது என்னென்னா உடல் நலத்தில் அக்கறை காட்டணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் நிகழுது. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு படபடப்பு அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நாளைய மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பொதுவாக எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழுதோ அதனுடைய அணுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். பூரட்டாதி, அதுக்கடுத்ததாக புனர்பூசம், அதுக்கடுத்ததாக விசாகம். இது மூன்றுமே குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கணும். அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது. அதிகமாக பயணம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பயணிக்காமல் வீட்டிலேயே கொஞ்சம் பொறுமையாக இருந்துறது நல்லது. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகணம் நிகழுதோ அதற்கு முன்பின் நட்சத்திரக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரம் சதய நட்சத்திரம். பூரட்டாதிக்கு அடுத்ததாக உள்ள நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சதயம் நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கூட அன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்குள்ளார உணவு எடுத்துக்கிறது நல்லது. திட உணவுகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு பிறகுனா நீங்கள் பழங்கள் அது மாதிரி சாப்பிடலாம். பால் உணவுகளை அன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. மறுநாள், அதாவது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம், 8ஆம் தேதி காலையில் தலைக்கு குளிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போகிறது நல்லதுங்க. அங்கே போய் நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க மறுநாள் காலையில் அம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதும் நல்லதுங்க. இப்படி இந்த கிரகண காலகட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்திட்டோம்னா சந்திரனுடைய பலம் நமக்கு எல்லா வகையிலுமே கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.